வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டுடியோல நம்ம நிறைய ஸ்மார்ட் போன் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். ஆனாலுமே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் இருக்க ஒரு ஸ்மார்ட் போனை வந்து இவ்வளவு நாளா நம்ம இந்த ஸ்டுடியோல வந்து அன்பாக்ஸ் பண்ணதே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் போனை தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். உலகத்திலேயே ரொம்பவுமே ஸ்லிம்மான 3D கர்வ்ட் ஸ்மார்ட் போனை தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். அந்த ஸ்மார்ட் போன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் கொண்டு வந்து கொடுத்திருக்க அவங்களுடைய இன்ஃபினிக்ஸ் Hot 60 Pro Plus அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது உண்மைக்குமே நான் சொன்ன மாதிரி கின்னஸ் ரெக்கார்ட் இருக்க உலகத்திலேயே ரொம்பவுமே ஸ்லிம்மான, அதாவது எந்த அளவு ஸ்லிம் அப்படின்னு பார்த்தோம்னா 5.95 மில்லிமீட்டர் ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். இது வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்ல, இந்த ஸ்மார்ட் போன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே ஸ்லிம்மான பேட்டரியை வந்து பார்க்கலாம். இதுவுமே ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு பிரைஸ் ரேஞ்சில் வரும் அப்படின்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவு பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதோட விலை என்ன, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில பட்ஜெட் ரேஞ்சில் நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுவும் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸா பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். பட்ஜெட் வைஸா பார்த்தோம்னா 1 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, அதை விட குறைவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இப்ப மார்க்கெட்ல இருக்க ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போனா இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் கொடுத்திருக்க அவங்களுடைய இன்ஃபினிக்ஸ் Hot 60 Pro Plus அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் போனை வந்து சொல்லலாம். இதோட பிரைஸ் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு இதை நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 73,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். 72,999 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் போனை உங்களுக்கு இலங்கையில பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸை வந்து இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் வந்து கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் போனை வாங்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் போன் மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்மார்ட் போனோட பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் கொடுத்திருக்க X-Buds 3 Lite அப்படிங்கிற வயர்லெஸ் இயர்பட்ஸை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. கட்டாயம் இந்த ஸ்மார்ட் போனை வாங்கினீங்க அப்படின்னா அந்த இயர்பட்ஸையும் ஷாப்ல கேட்டு வாங்கிக்கிறீங்க. அது ஃப்ரீயா தான் கொடுத்திருக்காங்க. நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணி 72,999 ரூபாய்க்கு நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலேயே ஸ்லிம்மான 3D கர்வ் போனை வந்து இப்ப இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் வந்து இலங்கையில லான்ச் பண்ணிருக்காங்க. இது TRCSL அப்ரூவலோட உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கால பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து இருக்கு. சோ பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில ஜெனெக் ஸ்டோர் இல்லனா உங்களுக்கு வந்து போன் ஷாப்ஸ்லனாலும் இந்த ஸ்மார்ட் போனை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் அது இருக்கு. ஃபர்ஸ்டாவே இந்த ஸ்மார்ட் போனுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்படிங்கறத பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிட்டு போன்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன்ல தான் பார்க்க கிடைக்குது. மேலே பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே Hot 60 Pro Plus அப்படின்னு வந்து நமக்கு பார்க்க கிடைக்குது. இதுல கீழே பார்த்தோம் அப்படின்னா இது எவ்வளவு ஸ்லிம் அப்படிங்கறத பாக்ஸ்லயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. 5.95 மில்லிமீட்டர் டிசைன் தான் நமக்கு வந்து இதுல கொடுத்திருக்காங்க. ரொம்பவுமே தின்னான ஸ்மார்ட் போன். அண்ட் அதுக்கு பிறகு கீழே பார்த்தோம் அப்படின்னா இது 256 GB அண்ட் அதோட 16 GB RAM வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் பை JBL. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பாக்ஸ்ல முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்ல கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதோட IMEI நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பின்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா இதோட முக்கியமான சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்டாவே நம்மளுக்கு வந்து இன்ஃபினிக்ஸ் Hot 60 Pro Plus ஃபோனை வந்து பார்க்கலாம். அந்த ஃபோனை எடுத்து வச்சிடலாம். ஃபோனை எடுத்து வச்சதுக்கு பிறகு பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக் கவர் அண்ட் டெம்பர்ட் கிளாஸ் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா இதிலேயே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்க Hot 60 Pro Plus அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து இருக்காது. ஏன்னா ரெண்டுமே பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்ல பிளாஸ்டிக் கவர் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு வந்து உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 45 வோல்டேஜ் உள்ள ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தோம் அப்படின்னா Type-C தான். ஸோ Type-C கேபிளையும் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வர பல ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தோம் அப்படின்னா சார்ஜரே இன்க்ளூட் ஆகாது. இதுல பார்த்தோம் அப்படின்னா சார்ஜரை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது தவிர பார்த்தோம் அப்படின்னா சில ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் பாக்ஸ்ல வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் கொடுத்திருக்க இந்த பாக்ஸ்ல நமக்கு இந்த அளவு விஷயங்கள் தான் பார்க்க கிடைக்குது. இப்போ நம்ம இந்த இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் கொடுத்திருக்க Hot 60 Pro Plus அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் போனை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பொலித்தீன் கவர் கொடுத்திருக்காங்க. அதை வந்து ஃபர்ஸ்டா ரிமூவ் பண்ணிடலாம். அதை ரிமூவ் பண்ணோன்னா இதுதான் ஸ்மார்ட் போன். உண்மைக்குமே வேற லெவல்ல அவ்வளோ ஸ்லிம்மா ஒரு ஸ்மார்ட் போன் வந்து கையில கொடுத்திருக்காங்க. ஸோ கையில
எடுத்து பார்த்ததுமே தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அளவு தூரம் ஸ்லிம்மாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தோன்ற முதல் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா உண்மைக்குமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரியே தான் இது வேர்ல்ட் ரெக்கார்ட் தான். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்க்க கிடைக்குது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னே தோன்ற ஃபீல் அப்படின்னு பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குது. ஒரு கசரி இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஏதாவது ஒரு ஷாப்பில் வந்து கையில் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அளவு ஸ்லிம்மாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கலாமா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கலாம். அதுவும் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அன்பாக்ஸ் பண்ணி நான் கையில் எடுத்தோன்னே எனக்கு தோணுன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதோட கலர் தான். இந்த கலர் பார்க்கும்போது உண்மைக்குமே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த கலர் அப்படின்னு பார்த்தோன்னா கொரல் டைட் அப்படிங்கிற கலரில் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 டோனில் நம்மளுக்கு வந்து இந்த கலர் வந்து பார்க்கலாம். ஃபோனை வெளியே பாக்ஸ்லேருந்து எடுத்தோன்னே தோன்ற இம்ப்ரெஷன் வந்து உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் ரொம்பவுமே முக்கியமாக பார்க்கப்படும். அதுக்கான காரணம் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்க ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படிங்கிறது தான். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 155 கிராம் தான் இதோட வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவுமே ஸ்லிம்மாக இருக்கிறனால வெயிட்டும் ரொம்ப குறைவாக இருக்குது. கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு கடதாசி பேப்பர் கையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் இதில் ஃபீல் ஆகிற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருக்குன்னே ஃபீல் ஆகாத அளவுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நம்மளுக்கு இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக நான் பார்த்தோன்னே எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் தான். இந்த அளவு ஸ்லிம்மாக இருக்க ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன பட்டன் அண்ட் போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் பார்க்கணும். ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே வந்து நம்மளுக்கு வந்து பவர் பட்டன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபோனோட கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடய நம்மளுக்கு வந்து டைப் சி போர்ட்டனும் ஒரு மைக்கும் சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 நானோ சிம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான பட்டன் அண்ட் போர்ட்ஸுமே இருக்காது. ஃபோனோட மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் இருக்கும். சவுண்ட் பை ஜேபிஎல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜேபிஎல் மூலமாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோடைய மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் அதுக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு மைக் வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஓவரால் பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் இதில் கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபோனோட பின்னாடி பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட ஒரு எல்இடி ஃப்ளாஷ். அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிசைனில் பார்க்கும்போது இந்த கலர் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குது. எனக்கு கொஞ்சம் பிடிச்ச கலர்னு கூட சொல்லலாம். ஸோ 2 டோனில் உங்களுக்கு ஒரு ஃபோன் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபோனாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்க இன்ஃபினிக்ஸ் Hot 60 Pro Plus அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவு அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு பூர்த்தி செய்கிற அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இதோட பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அண்ட் லுக் அண்ட் டிசைனை வந்து பார்த்துட்டோம். உண்மைக்குமே நீங்கள் கையில் எடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை. கையில் எடுத்து ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அளவு கின்னஸ் ரெக்கார்ட் வைக்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கையில் எடுத்தோன்னே உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். ஸோ அதை கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக இதை ஆன் பண்ணும்போதே தோன்றது இதோட டிஸ்பிளே தான். ஒரு ரொம்பவுமே பெசல்ஸ் குறைவாக ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 93.40 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்பவுமே ஸ்லிம்மான பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 3D கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கர்வ்டும் உங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவு தூரம் கொடுத்துருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இதோட டிஸ்பிளே சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6.78 இன்ச்சஸ் கொண்ட AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதோட 1.5K ரெசல்யூஷனும் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு 144 ஹெர்ட்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. ஸோ சாதாரணமாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க கிடைக்காது. பட் அதை இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா இதோட பீக் பிரைட்னஸ் அப்படின்னா 4500 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து பார்க்க கிடைக்கும். இதோட ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்க்ரெச்சஸ் பார்த்தோம்னா ரொம்பவுமே குறைவாக இருக்கும். அண்ட் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஃபைபர் கிளாஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஸ்ட்ராங்காக இந்த ஃபோன் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இதோட பாடி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அலுமினியமில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூரபிலிட்டி வைஸாக பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்காது. டிஸ்பிளே வைஸாக பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டே டு டே யூசேஜுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சாங்ஸோ இல்லைனா நீங்கள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் கிளாஸஸ்க்குமா இருந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணலாம். கலர்ஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு வீடியோஸ் பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. கேம் ப்ளே பண்ணும்போதுமே நம்மளுக்கு வந்து நல்லாவே இதில் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு. அண்ட் அதோட பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. அது டியூன் பை JBL. ஸோ சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா குறை சொல்கிற அளவில் இல்லை, நல்லாவே ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இதோட ப்ரொசஸர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல
நல்ல ப்ராசஸர் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. MediaTek Helio G200 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் இதில் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு. அண்ட் இதோட GPU அப்படின்னு பார்த்தோம்னா Mali G57 அப்படிங்கிற GPU தான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 16GB ரேம்ல வந்து யூஸ் பண்ணலாம். 8GB பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது ரம்மாக பார்க்கலாம். வர்ச்சுவல் ரம்மாக 8GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரம்மை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 256GB வந்து ஸ்டோரேஜ் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஓவராலாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொசஸராக இருந்தாலும் சரி, டிஸ்பிளேயாக இருந்தாலும் சரி, ரெண்டும் நம்மளுக்கு வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகிற OS நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும். ஸோ இதில் OS அப்படின்னு பார்த்தோம்னா Android 15 தான் ரன் ஆகுது. அண்ட் அதோடய பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய XOSல 15.1ல் இதில் வந்து நம்மளுக்கு UI வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான UI அண்ட் அதோடய ரொம்ப ஃபாஸ்ட்டான UIன்னு கூட சொல்லலாம். அண்ட் XOSஐ யூஸ் பண்ணும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் யூஸ் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா AI அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கட்டாயம் பார்க்கணும். AI இல்லை அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனை இனிமேல் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். பட் இதில் நிறைய AI ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக நம்மளுக்கு ஒரு நல்ல பேட்டரியாக இருக்கணும். அண்ட் அதோடய இதில் வேர்ல்டு ரெக்கார்டில் இருக்க இன்னொரு விஷயம் வந்து அதுதான், உலகத்திலே ரொம்பவுமே ஸ்லிம்மான பேட்டரி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்க கிடைக்கும். அதுவும் கெப்பாசிட்டி அதிகமான பேட்டரியாக கூட இருக்குது. அதுதான் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துருக்க பேட்டரி அப்படின்னு பார்த்தோன்னா 5160 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 வோல்டேஜ் உள்ள ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அது பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். அதோட நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவுமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேட்டரி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஃபோன் வந்து யூஸ் ஆனாலுமே ஹீட்டை வந்து ரொம்பவுமே குறைவாக தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அதிகமான ஹீட் வந்து இதில் பார்க்க கிடைக்காது. அதுதான் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். 5 வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா டியூரபிள் பேட்டரி அப்படின்னு அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓரளவு நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஸ்லிம்மான ஃபோன் அண்ட் ஸ்லிம்மான ஒரு பேட்டரியை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கதே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்ததுக்கு பிறகு அடுத்த ஸ்மார்ட் ஃபோனில் முக்கியமாக நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா அதோட கேமரா தான். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 50 மெகா பிக்சல் கொண்ட சோனி IMX 882 அப்படிங்கிற சென்சர் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல்ல நம்மளுக்கு டெப்த் சென்சரும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 2Kல 30 FPS வரையும் வீடியோவும் ஷூட் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஃபோட்டோஸுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இதில் கேப்சர் பண்ணுறதை வந்து பார்க்கலாம். ஸோ நல்ல டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஃபோட்டோஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் கேப்சர் பண்ண சில ஃபோட்டோஸை போடுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மெயின் கேமராக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபி கேமரா. நம்மளுக்கு 13 மெகா பிக்சல்ல ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு செல்ஃபி கேமரா வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வைஸாக நம்மளுக்கு இந்த அளவு விஷயங்கள் தான். அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ செக்யூரிட்டி வைஸாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் ஆன்டி தீஃப்ட் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய இன்பில்டாக உங்களுக்கு வந்து அப்லாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் வைஸாக பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓவராலாக நம்மளுக்கு கொடுத்துருக்க லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தா எனக்கு தோன்ற விஷயம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 72,999 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்மளுக்கு மற்ற செக்மெண்ட், அதாவது இதுலேயே இன்னொரு சில கம்பெனிஸில் வர ஸ்மார்ட் ஃபோனோட பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது இந்த ப்ரைஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வர்த் ஃபார் மணி அப்படிங்கிறதா. ஸோ நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அல்ட்ரா லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக சிக்னலே இல்லாத இடங்களில் கூட உங்களுக்கு வந்து 2 ஆப்பை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கால்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து IP65 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மலைத்துளி இல்லைனா டஸ்ட் இது ரெண்டுக்குமே எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் அவங்களுடைய இன்ஃபினிக்ஸ் AI வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். இதில் கால் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் டச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா
அப்படின்னா ஃப்ளக்ஸ் வாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சோஷியல் அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஏஐயில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ கேலரிலேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்க்காக இருந்தாலுமே இந்த மாதிரி ஏஐ வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் இந்த இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்க அவங்களுடைய ஹாட் 60 ப்ரோ ப்ளஸ் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமராவில் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் ஹேலோ லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணும்போது உண்மைக்குமே நல்லாவே இருக்குது. பின்னாடி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போதும் நம்மளுக்கு வந்து இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிறத பார்க்கலாம். இதை உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இலங்கையில் உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இலங்கையில் உங்களுக்கு வந்து ஜெனிக் ஸ்டோர்லேயே இருந்தாலும் சரி, இல்லைனா ஃபோன் ஷாப்ஸ்லனாலும் இந்த ஃபோனை வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். பர்ச்சேஸ் பண்ணும்போது மறக்காமல் இயர்பட்ஸை வாங்கிடுங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே ஸ்பெசிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பேசியிருப்போம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் வந்து வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. We'll be right back.